நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் புதிய கல்விக் கொள்கையை கண்டித்தும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் மாணவர் விரோத போக்கை கைவிடக் கோரியும் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஏழை பெண்கள் திருமணத்திற்கு திருமாங்கல்யம் செய்வதற்கு தங்கம் மற்றும் நிதியுதவி வழங்கும் விழா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் நலனில் அக்கறை கொண்டு செயல்படும் முதலமைச்சர்கள் பட்டியலில் நம்பர் 1 முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் இருப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் வெழுதாவூர் சாலை வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பு பஜ்ஜி சுட்டும் ஷூவிற்கு பாலிஷ் போட்டும் நூதன போராட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மதுரை யவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்க நன்கொடைகள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீரோக்கள், வாஷிங் மெஷின்கள், 100 தங்க காசுகள் ஆகியவற்றை திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் ஆட்சியர் அனிசேகரிடம் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த உத்தனப்பள்ளி காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட ராம்புரம் கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜ் வனப்பகுதிக்கு அருகே உள்ள அவரது விளைநிலத்தில் முட்டைகோஸ் பயிரிட்டு இருந்த நிலையில் காட்டுப்பன்றிகள் தொந்தரவால் நிலம் சுற்றிலும் மின்கம்பி அமைத்துள்ளார். இந்த நிலையில் பக்கத்து நிலத்தின் உரிமையாளர் முனிராஜ் தவறி மின்கம்பியை மிதித்துள்ளார். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் முனிராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் நகரத்தில் பழுதடைந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும், சாலையில் இருபுறமும் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் 1,10 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய தார் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைக்க தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. அணைக்கட்டை பொறுத்தவரைக்கும் அமைச்சர் அவர்கள் ஒரு பணி கவனமே செலுத்தியிருக்காரு. அதை சரி பண்ணி அந்த வலது பக்கம் கால்வாய் தூர்வாரி அந்த பக்கம் இருக்க விவசாயிகளுக்கான ஒரு தனி திட்டமாகவே போட்டுருக்காங்க. அந்த ஏரிகள் இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் பார்த்தீங்கன்னா அந்த 3 சட்டமன்ற தொகுதிக்கு தான் வருது. இந்த பகுதிக்கு இருக்கக்கூடியது இருந்து வரக்கூடிய தண்ணி இந்த பகுதிக்கு விவசாயத்திற்கு இது லிஃப்ட் இரிகேஷன் மூலமா ஏரிகளுக்கு நிரப்பி அதை தூர்வாரி பண்றதுக்கான ஒரு தனி திட்டமாகவே இது செயல்படுது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரி அருகே உள்ள சின்னக்குளத்தூர் கிராமத்தில் சாராயம் காய்ச்சப்படுவதாக மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து சின்னக்குளத்தூர் கிராமம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் மதுவிலக்கு அமல் பிரிவு இன்ஸ்பெக்டர் பங்கஜம் தலைமையிலான போலீசார் மேற்கொண்ட சோதனையில் 500 லிட்டர் சாராய உரலை கைப்பற்றிய போலீசார் அதே கிராமத்தைச் சேர்ந்த 2 கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அடுத்துள்ள கழுதூர், அரியநாட்சி ஆகிய கிராமங்களில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மங்களூரில் இருந்து சென்னைக்கு, ஓரங்கூரில் இருந்து கடலூருக்கும் புதிய பேருந்து சேவையை திட்டக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான சி.வே. கணேசன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கணேசன் பேருந்தை சிறிது தூரம் ஓட்டினார். புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இயங்கி வரும் கொரோனா சிறப்பு வார்டில் சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி கவச உடைகளை இணைத்துக் கொண்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது படுக்கை வசதிகள், சிகிச்சை விவரங்களை மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். கிருஷ்ணகிரியில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த பொங்கல் விழாவில் திமுக மாவட்ட பொறுப்பாளர் செங்குட்டுவன், பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு கரும்பு தோரணங்கள் கட்டி புதுப்பானையில் பொங்கல் வைத்து சூரிய கடவுளுக்கு படைத்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பொங்கல் வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் திமுக மகளிரணி சார்பிலும் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. ஈரோடு மாவட்ட பத்திரிகையாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் தமிழர் திருநாளான தைப்பொங்கலை முன்னிட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழா ஈரோடு பெரியார் மன்றத்தில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சுவாமிநாதன் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பத்திரிகையாளர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே உள்ள கூலமேட்டில் கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக காணும் பொங்கலுக்கு அடுத்த நாள் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். இதனையடுத்து கொரோனா பெரும் தொற்றிற்கு இடையில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி வரும் 17ஆம் தேதி நடைபெற உள்ளதால் அதற்கான முன்னேற்பாடுகளை விழாக்குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் நகர மற்றும் ஒன்றிய பகுதிகளைச் சேர்ந்த பெண்களுக்கான திருமண நிதியுதவி மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் முத்துசுவாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெருந்துறை மருத்துவக் கல்லூரியில் தற்போது இயங்கி வரும் படுக்கை வசதிகளுடன் 2 மடங்கு படுக்கைகளை திமுக ஆட்சிக்கு வந்த 6 மாதங்களில் ஏற்படுத்திக் கொடுத்துள்ளது என தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்குட்பட்ட சோமாசிப்பாடியில் பால் உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடந்த வருடம் 13,15,266 அளவிற்கு பால் உற்பத்தி செய்த சோமாசிப்பாடி பால் உற்பத்தியாளர் சங்கத்திற்கு 6,57,000 ரூபாய் மதிப்பீட்டில் 692 பால் உற்பத்தியாளர்களுக்கு ஈவுத்தொகையை தமிழக சட்டசபை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி வழங்கினார். சென்னையில் இருந்து துபாய்க்கு விமானத்தில் கடத்த முயன்ற 55,27,000 ரூபாய் மதிப்புடைய வெளிநாட்டு பணத்தை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த கடத்தலில் ஈடுபட்ட பயணிகள் 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் இவர்களிடம் இந்த ஹவாலா பணத்தை கொடுத்து அனுப்பிய முக்கிய புள்ளி யார் என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா தொற்று மெல்ல மெல்ல அதிகரித்து வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்தும் விதமாக மாவட்ட ஆட்சியர் ப. முருகேஷ் அவர்களின் அறிவுரையின்படி பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய காய்கறி மார்க்கெட், பூ மார்க்கெட் உள்ளிட்ட இடங்களை நகருக்கு வெளியில் மாற்றம் செய்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பகுதி வியாபாரிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டாட்சியர் வெற்றிவேல் அவர்களிடம் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். தண்ணீர் திருட்டில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு விவசாய கடனோ மானிய விலையில் உரமோ விதையோ வழங்கக்கூடாது என்றும் அவர்களை கருப்பு பட்டியலில் வைக்க வேண்டும் என்றும் அண்மையில் தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த காவிரி டெல்டா பாசன பாதுகாப்பு சங்க தலைவர் சுவாமிநாதன், நீதிமன்றத்தின் இத்தகைய தீர்ப்பால் வரும் காலங்களில் டெல்டா விவசாயம் முற்றிலும் அழிந்து போகும் நிலை உள்ளதாக தெரிவித்தார். இந்த பக்கத்தில் இந்த வலங்கமான் பக்கத்தில் ஒரு வட்டார அலுவலகத்தில் 28 லட்சம் ரூபா லஞ்சம் பிடிச்சாங்க. ஐயா லஞ்சம் ஒழிப்புத்துறை ரைடு பிடிச்சாங்க. அது என்ன ஆனிச்சு தெரியுங்களா? விவசாயிகளுக்கு மானியத்தில் உளுந்து கொடுக்க வேண்டியதுங்க. அதை வெளியில் வித்துட்டு எங்களுக்கு வர வேண்டிய உளுந்தை வித்துட்டு 28 லட்ச ரூபா ஒரு வட்டார அலுவலகத்தில் நீங்கள் லஞ்சம் ஒழிப்புத்துறை வச்சு பிடிச்சாங்கய்யா. அந்த சட்டம் ஐயா, அவங்க நீதிமன்றமும் அந்த சட்டமும் அவங்களுக்கு என்னையா நீங்கள் தண்டனை கொடுத்தீங்க? அவங்களுடைய மின் இணைப்பையும் அவங்க குடிசைக்கு வர குடிநீரையும் கட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கள கருப்பு பட்டியலை சேர்த்தீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுறோம் ஐயா. நாங்கள் விவசாயிகள் உண்மையிலே சொல்கிறேன், கண்ணீர் விட்டு சொல்கிறேன், நாங்கள் உண்மையிலே சொல்கிறேன் ஐயா, பாதிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் உண்மையிலே அறுத்து எங்கள் வீட்டுக்கு நெல் போகிறதுக்குள்ள நாங்கள் படாதப்பட்டு கடுமையான மழை வச்சொல்ல செஞ்சுருக்கோம். ஏன் இந்த வருஷம் பொங்கலே ஏதோ அரசாங்கம் மாறிடுச்சு, சில சலுகைகளை முதல்வர் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நெல் கொள்முதல்லாம் குறுவையில் சிறப்பான முறையில் கொள்முதல் பண்ணாங்க. இப்போ திரும்பவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இழப்பீடு 132 கோடி ரூபா முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. அது ஏற்கனவே பாதிக்கப்பட்டதுக்கு இளம்பயிர் பாதிக்கப்பட்டதுக்காக அறிவிச்சிருக்காங்க. திரும்ப அந்த அறுவடை ஆகிற பயிர் ஏக்கருக்கு 30,000 கொடுத்தா தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். இது மாதிரி பல்வேறு சூழ்நிலைகளில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நாங்கள் விவசாயத்தை கைவிட சூழ்நிலை இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட அருதாரி மங்கலம் பகுதியைச் சேர்ந்த மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளி அள்ளிமுத்து என்பவரது மகள் ராஜகுமாரி 10ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி உத்தரகாண்டில் நடைபெற்ற சப் ஜூனியர் கபடி போட்டியில் கலந்து கொண்டு தமிழ்நாடு அணியின் லெப்ட் கார்னராக விளையாடினார். இறுதிப் போட்டி வரை சென்று ஹரியானாவிடம் விளையாடி தமிழ்நாடு 2வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த நிலையில் வறுமையின் பிடியில் சிக்கித் தவிக்கும் ராஜகுமாரிக்கு அரசு உதவ வேண்டும் என்றும் கபடி பயிற்சிக்கு மைதானம் ஒன்றை அமைத்துத் தர வேண்டும் என்றும் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி அருகே சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் புறவடை பிரிவு ரோடு பகுதியில் அதியமான் கோட்டை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சாலைபுறம் கேட்பாரற்று லாரி ஒன்று நின்றிருந்தது. லாரியின் மீது சந்தேகம் ஏற்பட்டு சோதனை மேற்கொண்டதில் லாரியின் உள்பக்கம் யாருக்கும் சந்தேகம் ஏற்பட்டு விடாதபடி ரகசிய அறை அமைத்திருப்பதும் அதற்குள் குட்கா பதுக்கியிருப்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து குட்காவுடன் லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள லாரியின் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநரை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சின்ன வீரம்பட்டியில் கணவர் ஆறுமுகத்துடன் இணைந்து இளநீர் கடை நடத்தி வருபவர் தாயம்மாள் என்பவர்
அரசு பள்ளி மேம்பாட்டுப் பணிக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் வினீத் தாயம்மாளையும் ஆறுமுகத்தையும் நேரில் அழைத்து பாராட்டினார். இதுபற்றி கூறிய தாயம்மாள், ஊருக்கு கோவில் முக்கியம் என்பது போல் பள்ளியும் முக்கியம். நம்மால் முடிந்ததை பள்ளிக்கு செய்யும் போது பள்ளியும் தானே வளர்ச்சி பெறும் என்பதால் தன்னால் முடிந்ததை சிறு தொகையாய் தந்திடாமல் ஒரு நல்ல தொகையாக கொடுத்ததாக தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சிங்கானோடை தலச்சங்காடு பகுதியில் சில விவசாயிகள் பொங்கலுக்காக மஞ்சள் சாகுபடி செய்து அறுவடை செய்து தாங்களே நேரடியாகவும் வியாபாரிகள் மூலமாகவும் பொங்கலுக்கு விற்பனை செய்து வாழ்வாதாரம் ஈட்டுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு பொங்கலுக்காக சாகுபடி செய்யப்பட்ட மஞ்சள் செடிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெய்த திடீர் கனமழையால் செடிகளில் தண்ணீர் தேங்கி மகசூல் இன்றி பாதித்தது. இதனால் இந்த ஆண்டு பொங்கலுக்கு மஞ்சள் மூலம் வாழ்வாதாரம் பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மஞ்சள் சாகுபடி செய்த விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இதனால் அறுவடை செய்யாமலேயே விட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சாணர்பட்டி அருகே உள்ள வேம்பார்பட்டியை அடுத்த சின்னச்செட்டிப்பட்டியைச் சேர்ந்தவர் கருப்பசாமி. தேங்காய் உரிக்கும் தொழிலாளரான இவருக்கு திருமணமாகி மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். இந்த நிலையில் கருப்பசாமி செங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த தனது உறவினர் மகளான 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது பள்ளி மாணவியை ஆசை வார்த்தை கூறி நெருங்கி பழகியுள்ளார். இதில் அந்த மாணவி கர்ப்பமடைந்தார். இந்த நிலையில் கர்ப்பமடைந்த மாணவிக்கு கடந்த ஜனவரி 8ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது. இதுகுறித்து மாணவியின் தாயார் சாணர்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கருப்புசாமியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். மயிலாடுதுறை நகராட்சியில் நூலக கட்டிடம் 75 ஆண்டுகள் பழமையான கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இந்த கட்டிடத்தில் தன்னார்வ தொண்டு அமைப்புகள் மூலம் தகுதி தேர்விற்கு மாணவ மாணவிகளுக்கு கட்டணம் இன்றி பல்வேறு துறை ஆசிரியர்கள் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதனையடுத்து 10,000 சதுர அடியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நூலக கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். ராஜ்குமார் அடிக்கல் நாட்டி வைத்தார். மேலும் 3 மாதங்களுக்குள் இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருள்மிகு விருதகிரீஸ்வரர் கோவில், மணவாநல்லூர் அருள்மிகு குளஞ்சியப்பர் கோவில், பெண்ணாடம் அருள்மிகு பிரகாளேஸ்வரர் திட்டக்குடி அருள்மிகு வைத்தியநாதர் சுவாமி கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு தமிழக தொழிலாளர்கள் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி. வே. கணேசன் அவர்கள் புத்தாடை மற்றும் சீருடைகளை வழங்கினார். இதில் விருதகிரீஸ்வரர் கோவில் செயல் அலுவலர் முத்துராஜா, திட்டக்குடி செயல் அலுவலர் தின்சா, பெண்ணாடம் செயல் அலுவலர் சரண்யா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் டிப்போ பகுதியில் ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர் உள்ளது. இங்கு பாலியல் தொழில் நடப்பதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அங்கு கொடைக்கானல் போலீசார் திடீர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது இந்த மசாஜ் சென்டரை நடத்திய நாயுடுபுரம் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ், ஜனகராஜ், மதுரையைச் சேர்ந்த சரண் ஆகிய மூவரும் மசாஜ் சென்டரின் பெயரில் பாலியல் தொழில் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டரில் செல்வராஜ் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட கேரளாவைச் சேர்ந்த ராஜி, திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஷர்மிளி ஆகிய இருவரையும் போலீசார் மீட்டு காப்பகத்திற்கு அனுப்பினர். கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட தர்மநல்லூர் ஊராட்சியில் அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில் கடலூர் இல்லம் தேடி கல்வி இயக்கம் குழு மூலம் தர்மநல்லூர் அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் நெல்சன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஊராட்சி மன்ற உறுப்பினர் சிறுத்தை ஜீவா, ஆசிரியர்கள் ஆர். டிகா, கலையரசி, தமிழரசி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ செல்வங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். தூத்துக்குடி காய்கறி சந்தையில் பொங்கல் விற்பனை களைகட்டி உள்ளதுடன் பொங்கல் பண்டிகைக்காக 2 நாட்கள் மட்டும் கூடுதலாக விற்பனைக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் அனுமதி வழங்காவிட்டால் கூட்ட நெரிசல் அதிகரித்து தொற்று பரவும் சூழ்நிலை ஏற்படும் என்றும் கவலை தெரிவித்தனர். தென் மாவட்டங்களில் மிகவும் முக்கிய சந்தையாக கருதப்படுவது தூத்துக்குடி வேடை சந்தையாகும். இங்கு தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களில் இருந்தும் வாழைத்தார்கள் விற்பனைக்காக வருவது வழக்கம். இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக வாழை விளைச்சல் குறைந்துள்ளது. இதன் காரணமாக விலை வழக்கத்தை விட 2 மடங்கு உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.